ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜமுந்திரிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்காக நம்ம விசாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கோம். ஸோ விசாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ் ஏற போகிறோம். வாங்க போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். போய்ட்டு பஸ் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டுருக்குறோம். பஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ராஜமுந்திரி வைஜாக்கில் பஸ் தான் இருக்கும். ராஜமுந்திரி கொஞ்சம் லேட்டாக ராஜமுந்திரி தான் இருக்கும். எவ்வளோ வெயிலாக இருக்குது. ராஜமுந்திரி பஸ் ஸ்டாண்டு வீக்கும் காட்டாமல் போகல. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ராஜமுந்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு இது ஒரு பக்கம். இது ஆக்சுவலாக இங்கே தான் உங்களுக்கு வெளில போகணும். வெளில போய் தான் அடுத்து ஆட்டோ இல்லை வேறு ஏதாவது பஸ் எடுக்கணும். ஸோ ஆட்டோ தான் போய் பேச போகிறேன். ஸோ ஆட்டோவும் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து பக்கம் தான் சொல்லியிருக்காரு கோயில். நம்ம டிரைவரு இவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நம்ம இன்றைக்கி முடிஞ்சவரையிலும் எவ்வளோ கோயில் பார்க்க முடியுன்றதை பார்ப்போம். பாருங்கள், வெளியில் அவங்களுக்கு தெரியதான் இது ராஜமுந்திரி ரூட்ஸ். இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பஸ் டிலே ஆனதுனால. நீங்கள் நிறையா கோயில் பார்க்க முடியுமான்னு தெரில. பார்ப்போம், முடிஞ்ச வரையிலும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம். பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ராஜமுந்திரி நல்லா ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. பாருங்க, பக்கமாக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே கோயில் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இதான் பக்கமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையிலும். நீங்கள் ஒரு வேளை வந்தீங்கன்னா இங்கே தங்கறதுக்கு கேட்டுக்கலாம். இங்கேயே அவங்களே ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஹாலும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வேளை நீங்கள் வரீங்கன்னா இங்கே தங்கிக்கலாம். உங்களுக்கு இங்கே அவங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க, இதை நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எதுனா நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ கோயில் சாத்தியிருக்காங்க. நம்ம சும்மா இந்த பக்கத்தில் நடந்துருக்கோம், சாப்பிட்றதுக்கு கடை இருக்கான்னு தேடி போயிட்டுருக்குறோம். ஆனால் வெயில் செம்மையாக கொளுத்துது, அதனால் முடியல. எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் கோயில் எல்லாமே. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் இங்கே ஒரு இடத்துல இறங்கிட்டிங்கன்னா போதும், ஃபுல் ஒரே ஸ்டிச்சில் தான் இருக்கும் எல்லா கோயிலும். ஸோ கொஞ்சம் வெயில் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள். இங்கே எல்லாம் நடக்கிற தூரம் தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும் எல்லா கோயிலுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கோயில் தான் காட்ட போகிறேன். ஸோ கோயில் சாத்தியிருக்காங்க, 4-4:30 மணிக்கு தான் திறப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் வேறு எங்கேயாவது போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ இங்கே பக்கத்தில் பின்னாடி கோதாவரி இருக்குது, அதை நம்ம போய்ட்டு பார்த்துட்டு அங்கே குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கோதாவரியில் குளிக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். உங்களுக்கு கோதாவரி காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துல குளிப்பாங்க எல்லாருமே. இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் ட்ரெயின்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் பஸ்ஸில் இப்போ மணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 2:30 மணி பக்கம் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கோதாவரி. ஸோ இங்கெல்லாம் தான் கீழே இறங்கி குளிப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாக குளிக்கிறது தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது ட்ரெயின் போகிறதுக்கான ரூட் அது உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் காலைல வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு அப்படியே நேராக கோயிலுக்கு வந்துடுவோம். ஒரு வேளை நம்ம குளிச்சிட்டோம் கோதாவரியில் குளிச்சுட்டு இப்போ நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னும் திறக்கலை, ஆனால் பரவாயில்ல. மணி இப்போ ஒரு 4 மணி ஆச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் திறந்துருவாங்க. இதான் பாருங்கள் கோயில். உங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா லிங்கங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ 2 பக்கமும் லிங்கம் இருக்கும். உங்களுக்கு வரவேற்பே ஒரு லிங்கம் இருக்கும். லிங்கத்து மேலே பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இது கல்லில் நல்லா செதுக்கியிருக்காங்க. இந்த பாம்பு உருவம், அப்புறம் சிவனோட கையில் இருக்க திரிசூலம், இதுமாதிரி நிறையா கல்லை செதுக்கி வெளில வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலைல ஒரு 4 மணி போல் திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 12:30 மணி மூடிடுவாங்க. திரும்ப பார்த்தா 4 மணி தான் ஈவினிங் திறப்பாங்க. அதுக்கப்புறம் 8:30-9 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு இது பண்ணிடுவாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ டாய்லெட்லேருந்து எல்லாமே இங்கேயே இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றிலாம் இது கவலைப்படாத. நீங்கள் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு 2 துவாரபாலகர்கள் நிற்கிறாங்க உள்ளே வரவேற்கிறதுக்கு. அப்படியே அவங்கள ஒட்டின மாதிரியே ஒரு வெள்ளை யானை, 2 வெள்ளை யானை இருக்குது. நம்ம இதுதான் கோயிலோடைய என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்தா 2 வெள்ளை யானை, நல்லா பெரிய கோபுரம், நல்லா பெருசாக கோபுரம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 4 கோபுரம் இருக்கும். 4 வாசலுக்கு 4 கோபுரன்ற மாதிரி. அதே மாதிரி எல்லா சாமிக்கும் ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துல சாமி வச்சுருப்பாங்க. இந்த இடம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாமியோட ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கலாம். விநாயகர், முருகர், ஐயப்பர்னு அப்படியே ஃபுல்லாக சிவகுடும்பமே இங்கே இருக்கும். ஃபஸ்ட் இடத்துல எல்லாரையும் காட்டிட்டு அப்படியே லைனாக போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து சிவனும் பார்வதி,
முருகர், விநாயகர் இருக்கிற மாதிரி. நம்ம ஊரில் இருக்கவங்க வந்து ராஜமுந்திரி வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இது மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடில் பார்த்தாலும் தெரியும் கோயில் எவ்வளோ பெருசு இருக்குன்றது மட்டும். அந்த இடத்துல வந்து ஒரு காலபைரவரோட இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு 12 ஜோதிலிங்கம். ஸோ இது வந்து எல்லாம் சுப்ரீம் காடஸ் எல்லாம் இவங்க. ஸோ அவங்களெலாம் வந்து செதுக்கி ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க சுப்ரீம் காடஸ். இவங்க பார்த்திங்கன்னா காயத்ரி தேவிமா. ஸோ இது மாதிரி சுப்ரீம் காடஸ் லேடிஸ்லாம் வந்து லேடிஸ் காட்ஸ் எல்லாமே ஒரு சைடாக வச்சுருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த ராஜமந்திரிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களை நல்லா கைட் பண்ணோம். இங்கே ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கலாம், இல்லாட்டாலும் வந்து பஸ் இல்லை டாக்ஸி மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ பட் நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, ஏன்னா பஸ் ரொம்ப டிலே ஆகிருச்சு. எதிர்பார்க்கல, ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்க பஸ் இது. அதனால் பெரிய அளவில் கோயிலெலாம் இன்றைக்கி கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்ம பிளான் பிரகாரம் இன்றைக்கி நிறையா கோயில் கவர் பண்ணலான்னு பார்த்தோம். பட் முடிஞ்சவரையும் கவர் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சிலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இங்கே இந்த மகாலிங்கம் கோயில் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் இருக்குது, ஐயப்ப சுவாமி டெம்பிள் இருக்குது, அப்புறம் சரஸ்வதி தேவி டெம்பிள் இருக்குது. இப்போ சரஸ்வதி டெம்பிள் இப்போ தான் கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சவரையிலும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ கவர் பண்ண முடியாது தெரிஞ்ச வரையிலும். பார்ப்போம் முடிஞ்சவரெலாம் அது கூட கவர் பண்ண முடியுமான்னு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் துர்கை அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு ஸ்ரீ சக்கரம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து ஒரு மேரு. ஆக்சுவலாக இந்த மேரு வச்சு கும்பிட்றவங்களுக்கு இதோட பவர் பற்றி நிறையா நல்லா தெரியும். ஸோ ஏதோ காயின்லாம் நிப்பாட்டி வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கல. ஸோ இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த 4 சைடுமே என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 4 சைடும் வந்திங்கன்னா அந்த லிங்கத்துக்கு வந்து முகமும் வச்சுருப்பாங்க. பட் இன்னும் கோயில் திறக்கலை. கோயில் திறந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேலே கட்டட ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கர அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சைடு வேல் நந்தி. அதே மாதிரி அந்த பக்கமும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நந்தியும் இருக்குது, வேலும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் வச்சுருப்பாங்க. அது மாதிரி 4 டைரெக்ஷனுமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்காக எல்லாமே சூப்பீரியர், ஜென்ஸில் யார் யாரெல்லாம் சூப்பீரியர் கடவுளோ அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு சிலை மாதிரி வச்சு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. வெங்கடேஸ்வர சுவாமி.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சத்யநாராயணர் சுவாமி. சத்யநாராயணர் கோயில் இங்கேருந்து பக்கம்தான், அன்னவரம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். வைஜாக்லேருந்து ஒரு 2 மணி நேரம், இங்கேருந்து 2 மணி நேரம், ஏன்னா பாதி தூரத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து அன்னவரமும் போய் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அங்கேயும் நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அன்னவரமும். அது வர முடியாதவங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன். நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி தேவியோட விதவிதமான அந்த அவதாரங்கள் வந்து அந்த அவதாரங்களுக்கு தகுந்த மாதிரி சிலையெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க. தனலக்ஷ்மி, தானிலக்ஷ்மி, இந்த விஜயலக்ஷ்மி அப்படி சொல்லணும்ல. அது மாதிரி இது வந்து லக்ஷ்மி அயக்கிரி வருது. இந்த சைடு ஃபுல்லாக லக்ஷ்மி தேவிக்கான ஃபுல்லாக சிலைகளை வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரி ஜெகநாத் கோயில். இது நான் ஒரு நாள் கண்டிப்பாக பூரி போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து ஜெகநாத் கோயிலை பற்றி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ வைஜாக்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 7 to 8 hours ட்ராவல் பண்ணுது. அங்கேருந்து குர்ஜா ஜங்ஷன் போய்ட்டு குர்ஜா ஜங்ஷன்லேருந்து நம்ம பூரி போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி வீடியோ எடுத்து போடுறேன். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு விஷ்ணுவோட மச்சாவதாரம். இது ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானோட அவதாரங்கள்லாம் வந்து ஒரு சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இது வாமன அவதாரம். இது வாமன அவதாரம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது கலர் கல்லுன்னு நினைக்காதீங்க. இது என்னென்னா நவகிரகம். நவகிரகத்துக்கு ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயில் ஒரு திறந்துருவாங்க. நம்ம மேக்ஸிமம் சாமியை பார்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு சின்ன ஷார்ட் மட்டும் உங்களுக்கு சாமியை காட்டுறேன். நான் பாருங்கள், இதுதான் இருக்கும் சாமி. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸோ நீங்கள் அந்த கோயில் விட்டு இப்போ வெளில வந்துட்டோம். நம்ம கோயில் விட்டு வெளில வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ரோட்டில் நடந்து போனாலே பக்கத்தில் வந்து இந்த குளம் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க்காக நான் காட்டுறேன். எங்கேயும் தவறாக போக வேணாம்.
எனக்கு ரூட்டு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவாங்க. எல்லாமே பக்கத்தில் நடக்கிற தூரம் தான். ஒரு வேளை நடக்க முடியாதவங்க இங்கே ஆட்டோ பிடிச்சிக்கலாம். ஸோ அவங்க என்ன ஒரு 300 கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் காட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா வந்து ஒரு ஃபேமஸான கோயில். இது நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. நான் சொன்னதில் உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் இது அதை பற்றி படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயில் கண்டிப்பாக வரணும்னு நினைப்பாங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு போர்டு அந்தளவுக்கு தெரியல. காயத்ரி ஸ்ரீ சக்கர பீடம்னு போட்டிருக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காயத்ரி அவங்க ரொம்ப சுப்பீரியர் காட். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கோயில் நான் வரணுன்னே வந்தேன். அதில் வாங்க நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே போனோடனே லிங்கம் வச்சுருக்காங்க. லிங்கத்தை நம்ம ஒரு கும்பிடு போட்டு அதுக்கப்புறம் போனால் காளி மாதாக்கு இப்போ தான் பூஜை பண்ணியிருக்காங்க துர்கை அம்மாவுக்கு. ஸோ அது ஒரு தனி பூஜைன்னு ஒரு தனி பிளேஸ் வச்சுருக்காங்க. அதில் ஹோமத்துக்குன்னு ஹோமெல்லாம் பண்ணி முடிச்சுருக்காங்க. இங்கே பாருங்க முருகர் சிலை எவ்வளோ பெருசு வச்சுருக்குறாங்க. இந்த ஊரை பொறுத்தவரையிலும் முருகர்னு கிடையாது, இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு தான் கூடுவாங்க. முருகர்லாம் யாருக்கும் தெரியாது. சுப்பிரமணிய சுவாமின்னு எல்லாருமே, அதாவது நம்ம ஊர் முருகர் தான் இங்கே வந்து ஆந்திரா புதுரில் சுப்பிரமணிய சுவாமி. ஸோ அந்த சைடு முருகர், இந்த சைடு ஆஞ்சநேயர் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, பில்டிங்கு. இது வந்து இந்த ஒரு லிங்கத்தில் வந்து 1000 லிங்கம் குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வந்து ஒரு 1000 லிங்கம் இது. இதுதான் நான் சொன்னது. ஸோ அதான் மேரு. அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய மேரு இங்கே இருக்கிறது உண்மையில். ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டனால ஒரு சரி கீழே மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்கன்னு இருக்காங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல எடுக்க விட மாட்டாங்க. இதுமாரி இந்த மேரு ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க வந்து இந்த இடத்த எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அவர் பரவாயில்ல கீழே மட்டும் எடுத்துக்கோங்க, ஆனால் மேலெலாம் எடுக்கக்கூடாதுனாங்க. இப்போ நம்ம இந்த மேலே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தில்ல, அங்கே மேலே போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து ஒரு திசையில் ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த மேஜர் கார்னருக்கு அவங்க தான் வந்து அந்த சேஃப் கார்டு செக்யூர் கார்ட்ஸ் அது மாதிரி. ஸோ நான் இந்த இதுவும் எடுத்துகிட்டு மேலே போகிறேன். மேலே போய்ட்டு சாமி கும்பிட போகிறேன். அவ்வளோதான். நான் மேலே வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் வந்து கீழே வந்து பர்மிஷன் கொடுத்தாரு, அதில் நான் எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம சாமி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் தான் போயிருக்கோம். இஸ்கான் டெம்பிள் பக்கத்துலேயே தான் நல்லா ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரம் நீங்கள் நடக்க வேணாம். கொஞ்சம் தூரம் ஒரு 20 அடி நடந்தால் இஸ்கான் டெம்பிள் வந்துடும். இதுவும் இந்த ஊரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் தான் இது. உங்களுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு அந்த கீதம் வரைக்கிறதுலாம் இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி ப்ளூ கலர் நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கோயில். இது நல்லா பெரிய கோயில் தான் இதுவும். நம்ம இது உள்ளே போவோம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த பையன் ரொம்ப நேரமாக நம்ம முறைச்சிக்கினே இருக்கிறோம், பக்கத்தில் வராதா அப்படின்ற மாதிரி. அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வெகு தூரமாக தள்ளி போயிட்டு நம்ம கோயிலை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலோட சைடு வியூஸ்னு எல்லாமே நல்லா தெரியும். நல்லா பெரிய கோயில். இதெல்லாம் கோயில் அப்படியே சுற்றி வந்துட்டு உள்ளே நம்ம என்ட்ரு ஆன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பூஜை போயிட்டுருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வெளில சுற்றிட்டுருக்குறோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளும் உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு பூஜையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கோயில் பார்க்கணும். ஆனால் உள்ளே வந்து மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம உள்ளேயும் வீடியோ எடுக்க மாட்டோம். இங்கே ஒரு வேலை இங்கே வந்துருந்தீங்கன்னா இந்த இஸ்கான் டெம்பிளை வந்து பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள பூஜையை முடிச்சிட்டோம். நம்ம வெளில நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே ரிவர் பேன்னு ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா குட்டி தீம் பார்க் மாதிரி இருக்கும். ஒரு வேளை நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க, டைம் ஸ்பெண்ட் ஆகலாம், இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போனால் அது ஒரு குட்டி அந்த தீம் பார்க் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஐயப்ப கோயில். உங்களுக்கு இதுதான் ஐயப்ப கோயில். நீங்கள் இந்த அங்கே மலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து செட்டப்லாம் பண்ணியிருக்கிறாங்க, 18 படி மாதிரிலாம் வச்சு. இதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. இதுவும் வந்து கோயிலுக்கு தான் திறந்துருக்குறாங்க, அதனால் கூட்டம் யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டம் நிறையா வர ஆரம்பித்தோம். ஸோ 18 படி எப்பயுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா 18 படி வந்து இருமுடி இல்லாமல் யாரும் ஏற மாட்டாங்க, அது பூஜைக்காக மட்டும் திறப்பாங்க. ஸோ இந்த சைடு விநாயகர், அந்த சைடு முருகர் வச்சுருக்குறாங்க. இது வந்து முருகர். இது ஸோ நீங்கள் ஐயப்ப கோயிலை தரிசனத்தை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே வந்து உங்களுக்கு சரஸ்வதிக்கான கோயில் இருக்கும். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, கோயில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளிலேருந்து பார்த்தாலே தெரியுது நல்லா கோயில் கட்டிகிட்ருக்குறாங்க, ஆனால் பெருசாக கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு. சைடில் பார்த்தா தெரியும், அந்த இடத்துல வந்து கட்டிகிட்ருக்கிறது. இது வந்து இவர் தான் கட்டுறாரு போல் இந்த இடத்த. ஒருக்காக போஸ்டர் வச்சுருந்தாங்க. நல்லா பெருசாக கோயில் கட்டுறாங்க, ஆனால் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் சைடில் தான் வந்து சரஸ்வதியோட சிலையை வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. நானும் திரும்ப பஸ் ஏற போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டினா எனக்கு திரும்ப பஸ் எப்போ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா 7 மணிக்கு விட்டா அதுக்கப்புறம் நைட்டு எனக்கு 12 மணிக்கு தான் பஸ் இருக்கும். ஸோ நான் கொஞ்ச நேரம் கோதாவரியில் உட்காந்து கோதாவரியை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை, see you, take care, bye everyone.